வன்னியர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவே எல்லாரும் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளர் நிற்பாங்க. அதுல திமுக ஒன்னும் விதிவிலக்கு இல்லையா? நம்ம இங்க எதுவுமே ஆக முடியாதுடா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே ஆவாங்க அப்படின்னும் போது அதுவே ஒரு ஆதிக்க திமிர் இயற்கையா உருவாகி. நீதியரசர் சந்துரு வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான நபர். அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரை நிச்சயம் நமக்கு எதிராக இருக்கும்னு சொல்லி இவரா ஒரு கற்பனையில அதை எதிர்க்கிறோம். தேர்தல் ஹராம், தேர்தல் ஓட்டு போறது ஹராம், தேர்தல் நிற்பது ஹராம், அது தடுக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு அப்படின்னு பேசினா சட்டவிரோதம்னு என்ன பிடிச்ச உள்ள போறீங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. சிறப்பு. இப்போ நீதியரசர் சந்துரு தலைமையில சாதி ரீதியான அந்த வன்முறைகள் பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிறது சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த அறிக்கையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நீக்கணும், குறிப்பா ஆதி திராவிடர் பெயர்களை நீக்குக, அந்த மாதிரியான பல விஷயங்கள். தனியார் பள்ளிகள்ல சாதி ரீதியிலான பெயர்களை நீக்கணும். அதே போல அரசு பள்ளிகள்ல நன்கொடை அளிப்போரின் பெயர்களில் சாதி இடம் பெற்றிருந்தால் நீக்க வேண்டும் என்ற மாதிரியான பல சரத்துக்களை அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. இதை குறிப்பா RSS பிஜேபியினர் இதை எதிர்க்கிறாங்க கடுமையா. இந்த அறிக்கை தவறானது, இதை இந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. குறிப்பா இதுல சாதிய கயிறுகள் இதெல்லாம் கூட நீக்கணும் அப்படின்னும் அந்த குழு பரிந்துரைச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த இதை? இல்ல, கயிறுகள் நீக்கிறாங்க சரி, இருந்தாலும் எங்க இருந்து வரான்னு போது ஸ்கூல்ல தெரியல. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நபர் அப்படின் போது இந்த சாதியினர்ன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்போ எடுத்தோடனே நீ எந்த ஊருங்க? நெல்லை தாங்க. நெல்லையில எங்க அப்படின்னு போது அந்த பகுதி சொன்ன உடனே அந்த அடுத்த நிமிஷமே அவங்க சரி இந்த நபர் அப்படின்றது கணிச்சுக்கிறாங்களா இல்லையா? அப்போ கயிறெல்லாம் நீக்க சொல்றது என்பது அதுவும் ஒரு வகையான முன்னேற்றம் தான், கூடாதுன்னு சொல்றது இல்லை. அதே நேரத்துல சில மாற்றங்களை நிறைய பண்ணணும். அது மட்டும்ன்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 94 95 சரியா வருடம் தெரியல. அப்போ தென் மாவட்டங்கள்ல சாதிய கலவரங்கள் அதிகமா நடக்குது. தென் மாவட்டங்கள்ல சாதிய கலவரம் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப கூட திமுக அரசு என்ன பண்ணுது, ஒரு குழு நியமனம் பண்ணுது. அந்த குழு எப்படின்னு சொன்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில ஒரு குழு நியமனம் பண்ணி இந்த சாதிய படுகொலைகளுக்கு காரணம் என்ன. அப்ப அவர் அரசுக்கு இதே மாதிரிதான் இப்ப எப்படி சந்துரு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காரு, இதே மாதிரிதான் அவரு ரத்னவேல் பாண்டியன் ஒரு இது பரிந்துரை பண்ணிச்சு அரசுக்கு பதிவு பண்ணி என்ன சொன்ன, தென் மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுனால அதுவே சாதிய படுகொலைக்கு காரணமா அமையுது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 95க்கு பிறகு அதிகமா அரசு வேலை எடுக்கிற விஷயத்துல தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதிகமான நபர்களை அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர், அந்த போலீஸா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், அல்லது எந்த ஒர்க்கா இருக்கட்டும், அதிகமான நபர்களை தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களை வேலைக்கு வாய்ப்புக்கு எடுத்தாங்க. தமிழக அரசு எடுத்தது. அப்போ எடுத்ததுன்னு சொல்லும் போது அந்த ரத்னவேல் பாண்டியனுடைய பரிந்துரையை ஏற்று அரசு அது நடைமுறைப்படுத்தலன்னு சொல்ல முடியாது, படுத்தது. ஆனால் அது முழுமை பெற்றதான்னு சொன்னா இல்ல. ஏன்னு சொன்னா அங்க சாதி படுகொலை நடக்காம இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? சாதி அதே மாதிரிதான் இப்போ முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய பரிந்துரையை தமிழக அரசு ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினால் அது ஒட்டுமொத்தமா அழியுமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது 100% ஒழிய வாய்ப்புகள் இல்லை. அது காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அதுக்கு அரசியலும் ஒரு காரணமா இருக்கு. அப்ப அங்கங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில யார் பெரும்பான்மை சமூகம், எந்த சாதியை சேர்ந்த பெரும்பான்மை அதிகமா இருக்கான், அந்த சாதியை சேர்ந்த வேட்பாளர் தான் எல்லா கட்சிகளும் நிற்பது. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே அந்த சமூகத்தை, அதாவது வன்னியர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அந்த காரணத்துக்காகவே எல்லாரும் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் தான் வேட்பாளர் நிற்பார். அதுல திமுக ஒன்னும் விதிவிலக்கு இல்லையா? திமுகவும் சமூக நீதி சமநீதி அப்படின்னு பேசிக்கும். ஏன் அங்க அந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை நிப்பாட்டணும், வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் நிப்பாட்டலாம் இல்லையா? அப்ப நீ வேற சமூகத்தை சார்ந்த தொகுதியில
அந்த சமூகத்தை யார வந்து பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்க சார்ந்து இந்த வேட்பாளர் நிக்க வைக்கிறது என்பதும் அந்த பள்ளியில நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்முறையில வந்து ஒப்பிடுவது வந்து சரியா? அப்போ அது அது என்ன இருக்குன்னா அங்கிருந்தா உருவாகுது. அப்ப நாங்க இங்க அதிகமா இருக்கோம், எனக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கணும் அப்படின்றது மற்ற சாதியை மீது அந்த அதிகாரம் அங்க செலுத்தப்படுது இல்லையா? அந்த அதிகாரம் அந்த தொகுதியில் செலுத்தப்படுதுன்னா அது பள்ளியிலயும் இல்ல, கல்லூரிகள்லயும் இல்ல, நீங்க அது அரசு வேலையில சேர்ந்தா இல்ல, எங்க போனாலும் அது அப்படியே பரவிட்டு தானே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நான் என்ன சொல்றேன், மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஒண்ணுத்த மாற்றம் செஞ்சுட்டு இன்னொருத்த விட்டுற முடியாது, எல்லாத்தையும் தான் மாற்றம் செய்யணும். ஓ, இது வந்து ஊற்று கண்ணா இருக்குன்றீங்க எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ விக்கிரவாண்டியில வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அப்போ மற்ற சமூகமே இல்லையா, அங்க இருக்காங்க இல்லையா, ஆனா அதிகமா இருக்காங்க. அப்போ இங்க இந்த தொகுதியில வந்து நம்ம எல்லாம் எம்எல்ஏ ஆக முடியாதுடா, நம்ம இங்க வந்து எதுவுமே ஆக முடியாதுடா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே ஆவாங்க அப்படின்னும் போது அதுவே வந்து ஒரு ஆதிக்க திமிர் இயற்கையா உருவாயிடும், இயற்கையா உருவாயிடும். அப்ப அது உருவாக்குறதுக்கு முழு காரணம் யாரா இருக்குன்றது நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு அரசியல் தான் காரணம். அது இல்லைன்னு சொல்லி நீங்க தவிர்த்துட்டு போங்க. நீங்களும் ஒரு இஸ்லாமிய அந்த சமூகத்தினுடைய தலைவரா இருக்கீங்க, இப்ப பல இஸ்லாமிய இயக்கங்களும் வந்து கோரிக்கை வைக்கிறது இல்ல, இப்ப எங்க இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ரிசர்வ்டு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்கல்ல. இல்ல, அதாவது மதம் என்பது வேற, சாதி என்பது வேற. சாதிய கட்டமைப்பு இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி என்கிட்ட வந்து முன்னாள் நீதியரசர் சந்துரு தலைமையில் எதுக்காக நியமனம் பண்ண, மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நியமனம் பண்ணல, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அங்க பள்ளி கல்லூரிகள் அதிகம் இருக்குது, அது இல்லாம இருக்கணும்னா அதை ஒழிக்கணும்னா என்ன வழின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி எழுப்பணும் போது நான் அதுக்கு உண்டான பதில் தான் நான் வச்சிருக்கேன். இப்ப சமூக திட்டங்கள்ல இப்போ இன்னும் கூடுதலான சில கேள்விகள் எழுதப்படுது. இப்போ வந்து பள்ளிகளில் உள்ள ஆதி திராவிடர் அந்த அடையாளங்கள் பெயர்கள்லாம் நீக்கப்படும் அப்படின்னா பல சிறுபான்மையினருடைய பள்ளிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு, அவங்க தெளிவாவே வந்து அவங்க போர்டுல போடுறாங்க சிஎஸ்ஐ அந்த மாதிரி கிறிஸ்தவ பள்ளிகள் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய இதுல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்களோட பள்ளியிலயும் வந்து அவங்களோட மத அடையாளங்கள்ல வந்து வெளிப்படையாவே நம்ம அவங்க காட்சிப்படுத்துறத பாக்குறோம். அப்ப அதுவும் இதெல்லாம் அடங்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அது வந்து எந்த அடிப்படையில அந்த முழு அவர் அரசுக்கு சமர்ப்பிச்ச முழு ஆவணத்தை நான் படிக்கல, முழுக்க படிக்கல, படிச்சாதான் அது நமக்கு விளக்கம் சொல்ல முடியும். அவர் வந்து பெரிய இது போன்ற சாதி ரீதியான வன்முறை, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அந்த குழு நியமனம் பண்ணாங்களா, அந்த குழு அந்த அடிப்படையில் தான் அரசுக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லி இருக்கான்றது நமக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் நம்ம அதை பேச முடியும். ஏன்னு சொன்னா ஒரு கால் ஒட்டுமொத்தமானும் போது நிச்சயம் அது எல்லாருக்கும் ஒரு பாதிப்புகள் ஏற்படும். இஸ்லாமிய பெயர்கள் இருக்குன்னு சொன்னா, இப்ப பாத்திமா அரபிக் கல்லூரின்னு இருக்குன்னு கல்லூரின்னு இருக்குன்னு சொன்னா பாத்திமான்றது ஒரு முஸ்லிம் பேரு, அப்ப அந்த பேரை எடுக்க முடியுமா? முடியாது. இப்போ எந்த கல்லூரிக்கும் அந்த பள்ளிக்கும் சரி யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேர்ல வந்து சாதி அடையாளம் கூட இருக்கலாம், மேபி மத அடையாளம் இல்ல. நான் தனிப்பட்ட முறையில கேக்குறேன், இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, சிறுபான்மையோட பள்ளிக்கூடம் வச்சுக்கிடுவோம், அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா சமூகத்தினோட மாணவர்களும் தானே படிக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவ மிஷனரிக்கான பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருக்கு, அதுல இருந்து பயன்பெற்றவர்கள் வந்து கிறிஸ்தவ சமூகத்தை விட அதிகமா வந்து பெரும்பான்மை இஸ்லாமிய கல்லூரிகள் கூட மற்றவங்களும் எல்லாரும் பயன்பெறாங்க. அப்படின்ற பட்சத்துல ஏன் இந்த அளவுக்குள்ள அங்கேயும் வைக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல, அது எப்படி வைக்க முடியும்? இது வந்து இப்போ இவரை நியமனம் பண்ணது சாதிய ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நடக்கக்கூடிய வன்முறைகளை தவிர்ப்பதற்காக மட்டும்தான் இவரை நியமனம் பண்ணி இருக்கிறது பண்ணாங்க, புரியுதுங்களா? இப்ப அந்த அடிப்படையில் தான் இவர் இது வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ அதுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அது வேற ஒரு விஷயம், மத ரீதியான விஷயங்களையும் கூட அது வந்து என்ன பண்ணணும், அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன் போட்டிருக்கு. ஒரு கல்லூரியில வந்து சிறுபான்மை கல்லூரியில வந்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை % சேரலாம், என்ன சேரலாம் அப்படின்றது அங்க வந்து எப்படின்னு சொன்னா சிறுபான்மை பள்ளியில மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க சேர்றாங்க பாத்தீங்களா, சேர்ற மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு சாதிய உணர்வு அங்க வரது இல்லை பெரும்பான்மை. நீங்க பாருங்க, சாதிய உணர்வு இல்லை, அப்படியே கொஞ்சம் உணர்வு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம் வந்தாலும் அது வந்து மத ரீதியான உணர்வு, மத ரீதியான ஒரு சிந்தனை தான் அவனுக்கு தோணுது. நல்லா புரிஞ்சுக்கணும், சிறுபான்மை கல்லூரியில் படிக்கக்கூடிய பிற மாணவர்கள். ஆனா மற்ற ஜெனரலான இருக்கக்கூடிய கல்லூரி பள்ளிகள்ல தான் வந்து அந்த சாதிய உணர்வுகள் அதிகரிக்குது. அதுக்காக தான் இப்ப இந்த குழுவை நியமனம் பண்ணது. அதனால வந்து நீங்க அந்த விஷயத்தை வந்து இதுல நுழைக்க முடியாது. குறிப்பா இந்த விவகாரத்துல பிஜேபி RSS தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த அறிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கிறது, ஏதாவது ஒரு அரசியல்
பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க அவங்க கண்டனம் தெரிவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி வந்து எதை செஞ்சாலும் கண்டனம் தெரிவிப்பான். பிஜேபி கண்டனத்துக்கும் நம்முடைய கண்டனத்துக்கும் வித்தியாசம். இன்னைக்கு சந்துரு சார், நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையை வந்து அமல்படுத்தினா இது முழுமையா பெருமா அப்படின்னா பெறாதுன்றதுதான் நான் அந்த அடிப்படையில் தான். ஏன்னா ஏற்கனவே ரத்னபில் பாண்டியனுடைய அறிக்கையை கொடுத்து அதன்படி அரசு நடவடிக்கை எடுத்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரிதான் இப்ப நீதியரசர் சந்துருடைய அறிக்கையை நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அப்படி மாற்றங்கள் வரணும்னு சொன்னா அரசியல் கட்சிகளே அந்த நிலையை எடுக்கணும்ன்ற நான். அரசியல் கட்சிகளே அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ன்ற நான். எடுத்தான்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அழிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த விவகாரத்துல இன்றைய தினம் எக்ஸ் தளத்துல வந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து ஒரு பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த நக்சல் பாரி அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தையை கூட சந்துரு அவர்கள், நீதியரசர் சந்துரு அவர்கள் மீது வந்து உபயோகப்படுத்தியிருந்தாரு. அவர் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். இது கண்டனத்துக்குரியது, இது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் சாதிய ரீதியிலாக கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் வந்து ரத்து செஞ்சிருவீங்களா இதன் மூலம் அப்படின்னு சொல்லியும் கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுல இருந்து முகாந்திரம் இருப்பது போல தானே தெரியுது அவர் சொல்றது. அர்ஜுன் சம்பத்தை பொறுத்தவரையிலையா இது போன்ற நபர்கள், இப்போ நீதியரசர் சந்துரு வந்து வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான நபர். அவர் இடதுசாரின்னு சொல்ல முடியாது, வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான நபர். அதனால அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரை நிச்சயம் நமக்கு எதிராக இருக்கும்னு சொல்லி இவரா ஒரு கற்பனையில அதை எதிர்க்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் அர்ஜுன் சம்பத்துடைய நிலை. ஏன் இன்னைக்கு ஆளுநர் RN ரவி கூட நேற்று என்ன சொல்லியிருக்காரு, அதாவது வர்ணங்கள் 4 இருந்தது, முஸ்லிம்களும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய சாதிகளா மாறிச்சு. வர்ணங்கள் இருந்துதான் சாதிகளா மாற்றப்பட்டது. ஒவ்வொரு சாதிகளா இல்ல, அது டிவிஷன் ஆஃப் லேபர் பேர் தானே வேற. அப்ப வர்ணங்கள் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப அந்த வர்ணங்களுடைய விளக்க உரையே ஆளுநருக்கு கொடுக்க சொன்னா எது கொடுப்பாரா? சூத்திரனுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரா? சத்திரியனுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாரா? அப்ப அந்த சூத்திரன், சத்திரன், இது போன்ற வைசியர், இது போன்ற பிராமணர், இது வைசிய, இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு விரிவுரை கொடுக்கும் போதுதான் சாதிகள். அப்ப எங்க இருந்து சாதி அங்க இருக்குன்னு சொல்லி அவரை அறியாமலே அவரே வந்து உளறி இருக்காரு RN ரவி. வர்ணங்கள் 4 இருக்குன்னு சொன்னாவே அப்ப சாதிகள் இருக்குன்னு தானே. அந்த அடிப்படையில் தான் சாதிகள் ஆகப்பட்டது. இதே ஆளுநர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசும்போது இந்த நாட்டுக்கு ஆள வந்தவங்க தான் வந்து சாதிகளை வந்து உருவாக்கிட்டாங்கன்னாரு. இதே இந்த நாட்டை ஆள வந்த முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் தான் சாதியை உருவாக்குனாங்க, அதுக்கு முன்னாடி சாதின்றதே இல்லை அப்படின்னாரு. அதே ஆளுநர் தான் இப்ப என்ன சொல்ற, வர்ணங்களா இருந்தது. அப்ப சாதின்ற பேரு அதுக்கு விளக்கம் தான் வர்ணங்கள். அப்ப வர்ணங்கள் இருக்குன்னு சொன்னா சாதிகள் இருந்ததுன்னு அர்த்தம். அப்ப அன்னைக்கு சொன்னது இல்லைன்னாரு, இன்னைக்கு அவரே வாயால பேசுறாருன்னு சொல்றீங்க. இல்ல அதே போல அவரு இன்னொரு விஷயம் சொல்றாருல்ல, இப்ப சாதி ரீதியிலான இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சில சலுகைகள் இருக்கு, அப்ப அதெல்லாம் வந்து கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாருல்ல அவரு. இல்ல ஜென்ரலா எல்லாமே இருக்கு. இப்ப ரிசர்வ் தொகுதி இருக்கு, தலித் மட்டும்தான். ஆமா, அது அங்க அவங்களுக்கு ஏன் சலுகை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன் சொன்னீங்கன்னா அவங்க வந்து காலங்காலமா ஒடுக்கப்பட்டு இருக்கிறதுனால அவங்களும் வந்து இந்த சமூகத்துல அந்த ஒரு சம அந்தஸ்துக்கு வரணும்ன்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள். அதுலயும் பாருங்க, குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரிசர்வ் தொகுதிகள் எல்லாமே முஸ்லிம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இடங்கள் தான் ரிசர்வ் தொகுதி ஆக்கியிருப்பாங்க. நீங்க நல்லா திட்டமிட்ட பண்ணிருக்காங்க. ஒரு நேற்று கூட ஒரு அதிகாரி சொன்னாரு, இப்ப சமீபத்துல கைது செஞ்சாங்களே யூபால ஒரு 6 பேரை, சுவடு மன்சூர் உட்பட 6 பேரை கைது பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் இது வந்து தவறு. இல்ல எப்படி தவறாகும், கிலாபத்தை பத்தி நான் சொன்னேன், கிலாபத்தை பத்தி பேச தவறு இல்லையா சார் அப்படின்னு. கிலாபத்தை பத்தி பேச தவறு இல்லையா சார், கிலாபத்து இந்த நாட்டை ஆண்டு இருக்கு சார், அது தவறு இல்ல ரஹீம் பாய். அவங்க வந்து இந்த ஓட்டு அரசியலே கூடாது, ஹராம் அப்படின்னா ஓட்டு அரசு கூடாது, தேர்தல் நீக்க கூடாதுன்றாங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கீங்க சார், இது சொன்னா கைது பண்ணி உள்ள போறீங்க. சரி, நான் இந்த ஓட்டு அரசியல் எடுத்துக்கிறேன், எனக்கு உண்டான அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னா அதையும் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை சரியா கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப எங்க நிலைதான் என்ன சார்? ஒண்ணு ஓட்டை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாலும் நீ வந்து வேற விதமா சிந்திக்கிறேன்னு பிடிச்சு ஜெயில போறீங்க. இல்ல நான் இந்த ஓட்டை புறக்கணிக்கல, இந்த ஜனநாயகத்தை புறக்கணிக்கல, இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டாலும் எங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும். எவ்வளவு தேர்தலையும் பாக்குறோம், பல கிராமங்களும் கூட தேர்தல புறக்கணிக்கிறாங்க. இல்ல நானும் சொல்றேன்,
as per அப்துல் ரஹீமா தேர்தல் ஹராம், தேர்தல் ஓட்டு போறது ஹராம், தேர்தல் நிற்பது ஹராம், அது தடுக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு அப்படின்னு பேசினா சட்டவிரோதம்னு என்ன பிடிச்ச உள்ள போடுறீங்க. அதே நபர் நான் இந்த தேர்தல்ல வந்து பங்கு பெற போறேன், இந்த அதிகாரத்துல ஆட்சி அதிகாரத்துல நானும் பங்கு பெறணும் அப்படின்னு போனோம்னா அதுக்கும் உண்டான பிரயோஜனம் நீங்க கொடுக்குறது கரெக்டா? அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல இது அப்படின்னு சொல்லுவது. நீங்க ஒரு முடிவோட என்கிட்ட பேசுறீங்க, வச்சு நீங்க போனேன்னு வச்சுட்டேன். அதே போல பாக்குறோம், கடந்த 2019 விட இப்ப 2024 வந்து இஸ்லாமியர்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. கடந்த முறை 26 பாஜகவே சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க கூடாதுன்றான். சொல்றானா இல்லையா? அமைச்சரவையில் இடம் இல்லட்டா, சரி அமைச்சரவையில் இடம் இல்ல, எம்பி இல்ல, அப்ப நான் இந்த தேர்தல் இந்த ஜனநாயக அடிப்படையை நான் எதிர்க்கிறேன், இஸ்லாமை எனக்கு எதிர்க்க சொல்லி எதிர்க்கிறேன்னு சொன்னா உடனே நான் தீவிரவாதி பயங்கரவாதி. நான் அதை ஏத்துக்கிறேன்னாலும் நீ என்னை ஏத்துக்க விட மாட்டேன்ற, நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னாலும் என்னை விட மாட்டேன்ற. அப்ப உங்க நிலைதான் என்ன? அதே போல சார், இப்போ இன்னொரு சம்பவம் பாக்குறோம். மத்திய பிரதேஷ்ல வந்து மாட்டுக்கறி வைத்திருந்ததாக அந்த விவகாரத்துல 13 இல்லங்களை வந்து காவல்துறை வந்து இடிச்சிருக்கு, புல்டோசரை வச்சு மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி. அந்த 13 வீடுகள் வந்து இஸ்லாமியர்களுடைய இல்லம் என்ற ஒரு செய்தியும் வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? இல்ல அதுதான் சொல்றேன். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம இப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இப்ப திமுக உட்பட எல்லாமே வந்து என்ன சொன்னாங்க, இதே மாரி வந்து ஜனநாயகத்தையும் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய ஓட்டுகள்லாம் எனக்கு போடுங்க போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா முஸ்லீம்களும் அவங்க போட்டாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. யாராவது ஒரு பய கண்டிச்சு இது பண்ண பாருங்க. காங்கிரஸ் கண்டிச்சுதான், கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிச்சுதா, தெரியல திமுக கண்டிச்சுதா? நான் சொல்றேன், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாதாரிகளை சொல்றேன் நான். இஸ்லாமியரோட 100% வாக்குகளை பெற்று இன்னைக்கு சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய இந்த கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தன் கண்டிச்சிருக்காங்களா? இது ஜனநாயக படுகொலை தானே? இது படுகொலையா இல்லையா? இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தானே? ஒருத்தன் தவறு குற்றம் செஞ்சான்னா அந்த குற்றம் செஞ்சான கைது பண்ணலாம், அவனை கூட்டு போய் நீதிமன்றம் நிற்பாங்க. நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கறதா இல்லையான்றது முடிவு பண்றது. இதே போல தொடர்ந்து அவன்கிட்ட வந்து வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்தா இல்ல மாட்டுக்கறி தின்றான்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவன் வீடை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்கன்னா இதுவே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய பாஜக அரசை கண்டிக்கிறதுக்கு எவனுக்காவது ஒரு ஆண்மை இருக்கா இந்தியா கூட்டணியில இருக்கிறவனுக்கு? தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம், உத்தரப்பிரதேசத்திலயும் பல சம்பவங்கள் இஸ்லாமியர்களோட வீடுகள் வந்து புல்டோசரால் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்திகளா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். அதே மாதிரியான சம்பவம் வந்து இந்த மைனாரிட்டி ஆட்சிலேயே வந்து தொடருதே சார், எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன் நான். இதுக்கு முன்னாடி நடந்ததா அப்ப நாங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க, இனி வந்து இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது இப்போ முதல்வர் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. நான் அப்ப எம்பிக்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்களா? இந்தியாவுல வந்து ஜனநாயகத்தையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க அரணா இருப்போம். இது என்ன மாதிரி இங்க நடந்திருக்கு? இதை கண்டிக்கணுமா இல்லையா? ஒரு அறிக்கை இல்ல, அதே இஸ்லாமிய மக்கள் சந்திரபாபு நாயுடுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்களா, நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நானும் சொல்றேன், சந்திரபாபுக்கு போட்டாங்களா நிதிஷ்குமாருக்கு போட்டாங்களா, அது 3% அது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியில இருந்தாங்கனால போட்டிருக்க வாய்ப்புகளே இல்ல. பெரும்பாலும் சிறுபான்மையோட வாக்குகள் இல்லாம இவ்வளவு பெரிய வெற்றி யாருக்கு பெற்றிருக்க முடியுமா சார்? இல்ல இல்ல, அதாவது அதை நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்க வேண்டியதுலன்னா அவங்களை விட்டுடுங்க. இவங்க நிலை என்னன்றாங்க, இவங்கதான் வந்து நாங்க வந்து கான்ஸ்டியூஷன் பாதுகாவலர்கள்னு சொல்றாங்கல்ல, இப்படி வீடு இடிச்சிருக்காங்களா, என்ன புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ ஓரளவு இப்போ எதிர்கட்சிகள் வந்து முன்ன 10 ஆண்டுகளை விட இப்போ ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியா காங்கிரஸும் வந்திருக்கு. பிற கட்சிகளும் வந்து ஒரு வலுவாய்ந்த ஒரு ஜனநாயகம் ஓரளவு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையில தேர்தல் முடிந்து சில நாட்களே கழித்தே இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது எதை உணர்த்துதுன்னு பாக்குறீங்க? மேலும் சிறுபான்மையினருக்கு வந்து அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை தான் வந்து நிலவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த கூட்டணி, அதாவது இப்ப மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தயவுல தான் வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஓரளவு சிறுபான்மையினுடைய நலன் அவங்களுடைய அந்த அரண் தான் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி மைனாரிட்டியா இருந்தாலும் சரி நாங்க செய்யறது செஞ்சுட்டு தான் இருப்போம், நீ பொத்திக்கிட்டே இரு அப்படிதான். புரியுதுங்களா? மீறி திமுக அரசுக்கு ஆண்மையுள்ள திமுக அரசு தான் கண்டிக்கிட்டோம். இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வீடுகளை இடித்து தள்ளுவது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எந்த சட்டத்துல இப்படி இடிக்க சொல்லி இருக்கு சொல்லுங்க. அப்ப இது வாய்மொழி பொத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன திமுக? இந்தியாவுல எல்லா கட்சியும் விடுங்க, திமுக அமைதியா இருக்குல்ல,
ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையா? காங்கிரஸ் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையா? ம். அப்படி இருந்த இந்த முல்லாக்களும் மௌலிகளும் என்ன பண்றாங்க? தேர்தல் வந்தாவே எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. நீ 4 பேருடைய வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த தரைமட்டமாக்கப்பட்ட வீடுகளை கண்டிச்சு கூட இந்த முல்லாக்கள், இந்த உலமா பேரவை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கோபம் தான் வருது. தார்மீக அடிப்படையில் எடப்பாடியாராவது இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாரா? ஏங்க, நம்ம எடப்பாடி கண்டிக்கலன்னு சொல்றதை விட அதை விட ஒரு பங்கு மேல வெற்றி பெற்று அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிக்கணுமா இல்லையா? இல்ல, சிறுபான்மையோட வாக்கு போயிரும் எனக்கு, அது அதனாலதான் வந்து பாரதிய ஜனதா விட்டே நான் வந்து வெளியே வர்றேன் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டுச்சு. முன்னணி தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மையினோட அரணுக்காக நிக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் அவராது ஒரு தார்மீக அடிப்படையில பிஜேபியினுடைய ஜனநாயக படுகொலை செய்யறது வந்து கண்டனம் தெரிவிச்சாங்களா? அதாங்க, அதிமுகவும் கண்டிச்சு இருக்கணும். அதிமுக மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்கணும். இது ஜனநாயக படுகொலை. இது ஆனா உங்களுடைய கண்டனம் என்பது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மேலதான். அவங்களுக்கு யாரெல்லாம் நியூட்ரலா இருந்தாங்களோ அவங்க மீது இல்ல. என்னுடைய கண்டனங்கள் எப்படின்னு சொன்னா, யார் சம்பந்தப்பட்டவர்கள், உரிமை உள்ளவர்கள், இன்னைக்கு 40 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது முஸ்லிம்களுடைய பங்களிப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். 100% அவர்கள் வாக்களிச்சிருப்பாங்க. பெரிய உரிமையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்குதான் முன்னுரிமையா கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கு. நம்ம ஓட்டே போடாத நபருக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாது. இருந்தாலும் சொல்றேன், அதுவும் தவறு தான். அவரும் அமைதியா இருக்கிறது தவறு என்றாலும் இது கண்டனத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுறதுக்கு அப்புறம் தான் எடப்பாடியார் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் யதார்த்தமா 19 கேட்கும் போது நான் 19 இந்தியா கூட்டணி பத்தி பேசுறேன். நீங்க அந்த கேள்வி கேட்கும் போது தான் நம்ம அதான் என்ன சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்றீங்க? சிறுபான்மையினருடைய எதிரான ஒரு போக்கை தானே கடைபிடிக்குதுங்கிற மாதிரி தான் நான் என்ன சொல்றேன், உண்மை. அதெல்லாம் மாற்று அதிமுக உட்பட எல்லாமே தான். அவங்க கட்டணம் தெரிச்சு இருக்கணும் இல்லையா? சரி, இவங்க இந்தியா கூட்டணி பண்ணல, இந்த இடத்துல எடப்பாடி பண்ணிருக்கணும், பண்ணல, அவரும் அமைதியா இருக்காரு. பல்வேறு விஷயங்களை வந்து எங்க நேயர்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.